எக்ஸாமுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. ஸோ இந்த 1 மாசத்துல நீங்க எந்த ஒரு சாப்டர் படிச்சாலோ, அல்லது நீங்க ஒரு புதுசா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு படிச்சிருந்தாலோ, ஏற்கனவே படிச்ச சப்ஜெக்ட்டா இருந்தாலுமே, எல்லாத்தையும் நீங்க படிச்ச மாரி தான் இருக்கு. எல்லாத்தையும் படிச்சுட்டு, புக்க மூடி வச்சுட்டு, திரும்ப ஒரு 1 நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம படிச்சதெல்லாம் அப்படியே பிளாங்க்கா ஆயிடுது. மைண்ட்ல எதுவுமே இல்லாம ஆயிடுது. சரிங்களா? இந்த அனுபவம் நெறைய பேருக்கு வந்திருக்கும். எத்தன பேருக்கு வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ரொம்ப முக்கியமா இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஞாபக மறதி கிடையாது. நீங்க படிச்ச விஷயங்கள் உங்க மைண்டுக்கே வரல, மைண்டே பிளாங்க் ஆயிடுது அப்படின்னு சொன்னா, இதுக்கு பேரு ஞாபக மறதி கிடையாது. நீங்க ரிவிஷன் பண்ற மெத்தட்ல தவறு இருக்கு. அந்த ரிவிஷன் பண்ற மெத்தடு எப்படிப்பட்ட மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பர்ஸ் பெரும்பாலும் ஃபாலோ பண்ற விஷயங்கள் என்னன்னா, ஆக்டிவ் ரீகால் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இந்த ஆக்டிவ் ரீகால் இது இல்லாம பிளர்ட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மெத்தட தான் டாப்பர்ஸ் யூஸ் பண்றாங்க. இத பத்தி டீட்டெயிலா நாம இந்த வீடியோல பார்க்கலாம். தி இல்யூஷன் ஆஃப் காம்படென்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ இது என்னன்னா போலி நம்பிக்கை. இப்ப நீங்க ஒரு சாப்டர் வச்சு படிக்கிறீங்க, அல்லது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு படிக்கிறீங்க. படிக்கும்போது எல்லாமே ரொம்ப நல்லா புரியும். ரொம்ப நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லாவே படிக்கிறதா நினைச்சிட்டு இருப்பீங்க. கடைசியில என்ன ஆகும்னா, எல்லாமே ஞாபகத்துல இருக்கிற மாரியும் தெரியும். சார் நம்ம தான் நல்லா படிச்சுட்டோம், ஞாபகத்திலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸாம்ல போய் உட்கார்ந்து, அந்த எம்சிக்யூஸ நீங்க பார்க்குறீங்க, ஒரு 4 ஆப்ஷன செக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, பார்க்கும்போது அங்க எதுவுமே புரியாத மாரியும், எதுவுமே படிக்காத மாரியும் தோணும். ஸோ இதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் போலி நம்பிக்கை அப்படின்னு சொல்றது. ஸோ இத நாம தவிர்க்கணும். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிவ் ரிவிஷன் அப்படின்னு பேருங்க. ஸோ இந்த பாசிவ் ரிவிஷன நீங்க தவிர்க்கணும். அப்படி அதாவது மேலோட்டமா படிக்கிற விஷயங்கள். அந்த ரிவிஷன நீங்க மேலோட்டமா படிச்சிருக்கீங்க. அதனால அது அப்போதைக்கு நினைவில இருக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர பார்த்த உடனே எல்லாமே மறந்து போயிடுது அப்படின்னு சொல்றது. இந்த முறைய நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். ஆக்டிவ் ரீகால் அப்படின்னு சொல்றது. இந்த ஆக்டிவ் ரீகால்னா என்ன அப்படின்றது. ஃபர்ஸ்ட்டு நீங்க எந்த சாப்டர் படிச்சாலும், அல்லது நீங்க ஒரு சப்ஜெக்ட்ட படிக்கிறீங்க அப்படின்னா, அதுல இருக்கிற விஷயங்கள உங்க மூளைக்கு நீங்க திணிக்கிறத விட, ஏற்கனவே நீங்க படிச்சு வச்சிருக்கிறதோ, அல்லது நீங்க ரிவிஷன் பண்ணதோ, உங்க மூளையில இருந்து வெளியில எடுக்கிற பிராக்டிஸ். இதுதான் ஆக்டிவ் ரீகால் அப்படின்னு சொல்றது. அதாவது இதுல சிம்பிளா சொல்லணும்னா, ரிட்ரைவல் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றது. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்டிவ் ரீகால் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பயாலஜியோ அல்லது கெமிஸ்ட்ரியோ, பிசிக்ஸோ ஏதோ ஒரு லெசன் நீங்க படிக்கிறீங்க, ஒரு சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அது எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு, உங்களுக்குள்ள நீங்க படிச்சத நீங்களே கொஸ்டின் கேட்கணும். நீங்களே எப்படிலாம் கேள்விகள அமைக்கலாம் அப்படின்றது. 2வது நீங்க படித்த அந்த சாப்டர்ல இருந்து கேள்விகள் எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, எந்த மாரிலாம் கேட்பாங்கன்றத எம்சிக்யூஸ நீங்களே வடிவமைக்கணும். நீங்களே எழுதி பார்க்கணும். அந்த எம்சிக்யூஸ நீங்களே ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேம் பண்ணீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு ரீகால் ஆகும். அது மறக்காது. அதுதான் இந்த ஆக்டிவ் ரீகால் அப்படின்னு சொல்றது. 3வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வீடியோவுடைய மாஸ்டர் ஹீரோ அப்படின்னு சொல்றது. ஸோ என்னன்னா, பிளர்ட்டிங் மெத்தட். ஸோ இந்த பிளர்ட்டிங் மெத்தட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்றது தெரியல. ஸோ இத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோலயே. இந்த பிளர்ட்டிங் மெத்தட்ல எப்படி பண்ணணும்? எப்படி படிக்கணும்? இந்த மெத்தட்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சாப்டர் படிக்கிறீங்க. அது இப்ப பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், பயாலஜியா இருக்கலாம். அதுல நீங்க எத படிச்சாலுமே, அத ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க. படிச்சு முடிச்சுட்டு, ஒரு வெள்ள பேப்பர் எடுக்குறீங்க. அந்த வெள்ள பேப்பர்ல நீங்க என்னெல்லாம் படிச்சீங்கன்னு, உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்றத, சின்ன சின்ன நோட்ஸ் மாரி தனியா ஒயிட் பேப்பர்ல எழுதிட்டே வாங்க. படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு அதாவது லைன் பை லைன் எழுதணும்னு அவசியம் இல்ல. ஹிண்ட்ஸ் மட்டும். நீங்க படிச்ச ஹிண்ட்ஸ். என்னென்ன வேர்டிங் வருது? என்னென்ன ஃபார்முலா இருக்கு? என்ன ஈக்குவேஷன் வந்தது? எதெல்லாம் நீங்க படிச்சீங்க? அது தியரியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். உங்க உங்க நினைவுல இருக்கிற எல்லாமே சின்ன சின்ன நோட்ஸா அப்படியே கிறுக்கி வைக்கிற மாரி அங்கங்க டீட்டெயிலா நீங்க எழுதியே வைக்கலாம். ஃபுல்லா நீங்க நீங்க படிச்சது பூரா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத மட்டும் நீங்க பாட்டுக்கு எழுதிட்டே வரணும். அதுதான் பிளர்ட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்றது. நீங்க ஃபுல்லா எழுதிடுறீங்க. எழுதிட்டு முக்கியமா உங்க புத்தகத்த எடுத்து நீங்க படிச்சீங்க இல்லையா? எது எ நீங்க எத வச்சு படிச்சீங்களோ, அத ரெஃபரன்ஸா கையில வச்சுக்கிட்டு, அதையும் நீங்க எழுதினதையும் சரியா இருக்கா அப்படின்னு பாருங்க. இது அப்படியே எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகணும்னு கிடையாது. ஆனா, அதே நேரத்துல இதுல இருக்கிற விஷயங்கள் மேக்ஸிமம் இதுல இருக்கணும். இதுல இருக்கிற விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு நீங்க எழுதுனதுல மிஸ் 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 பண்ணியிருந்தீங்க, எழுதாம விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, இத நீங்க செக் பண்ணி திரும்ப ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கணும். எதனால இந்த மெத்தட ஃபாலோ பண்றோம்னா, நீங்க படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் ஒயிட் பேப்பர்ல எழுதிட்டீங்க. எழுதுனத விடுபட்டு போனத திரும்ப செக் பண்ணி பார்க்குறீங்க. விடுபட்டு போனத திரும்ப ஒரு தடவ ரீகால் பண்ணி படிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்க லைஃப்க்கும் என்னமே எப்பயுமே அது மறக்கவே மறக்காது. அதுதான் இந்த பிளட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்றது. இத கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க.
ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப, திரும்ப திரும்ப நீங்க படிக்கிறதுக்கு பேரு ஹார்ட் ஒர்க். அதுவே உங்க மூளைய கொஞ்சம் கசக்கி, ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா, அது ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கண்டிப்பா எல்லாருமே அடுத்த முறை நீங்க ரிவிஷன் பண்ணும்பொழுது, நான் இப்ப சொன்ன அந்த பிளத்திங் மெத்தட யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெத்தட யாரெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்றுங்க. சொன்னீங்கன்னா நானுமே தெரிஞ்சுப்பேன். மேபி நீங்க பார்த்து முடிச்சுட்டு அந்த ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், எந்த அளவுக்கு எஃபெக்டிவா அது இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.